இந்த சனாதன கட்சி பாஜகவுக்கு ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற எங்கேயுமே அவங்க இல்லை. குஜராத்தில் கூட அவங்க காலி. லல்லு பிரசாத் தான் கொஞ்சம் மாற்றினார். லல்லு பிரசாத் வர்ற வரலுமே அது பீகார் ஒரு பரிதாபத்துக்குரிய ஊராக தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒன்று கையை மாட்டிக்கிச்சு, திரும்பி வராத அளவில் போய் மாட்டிக்கிச்சு. irrevocably இன்ட்ரப்ட். அடுத்தது அமலாக்கத்துறை இன்னைக்கு பல்ல பிடிச்சி தூக்கி எரிஞ்சு விட்டாங்க. நீதிமன்ற நீதிபதிகள் உங்களுக்கு எகேன்ஸ்டா தீர்ப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது 3 வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அது 3 கையை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? எப்படி ஜெயிக்க போற? நிதிஷ்குமார் மாத்திரம் போன எப்படி ஜெயிச்சாரு? எப்படி இது பண்ணாரு? அவர்கிட்ட கூட்டணின்னு வச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துல விட்டு கிழிச்சு விட்டாங்கல்ல. நீங்க பீகாரை கான்சென்ட்ரேட் பண்ணி சந்திரபாபு நாயுடு கையில போட்டு எல்லாம் பண்ணீங்க. ரைட்டு. வீட்டுக்குள்ளார ஓட்ட விழுந்து பிறந்துக்கிச்சு, பூமி பிறந்துக்கிச்சு. அவர் தானே உன்னை கழுத்து எடுத்தாரு. இது பேர் அமித்ஷா. அவனை ஒழிப்பேன் இவனும் ஒழிப்பேங்கிறார். அவங்க வாயில நான் வருவேன்னு வரமாட்டேங்குது. அதை பாத்தீங்களா நீங்க? நான் ஜெயிப்பேன்னு வரமாட்டேங்குது. உங்களை கொண்டு போடு, அவரை கொண்டு போடு, அவனை கொண்டு போடு, இவனை கொண்டு போடு. நீ என்னையா பண்ண போற? அந்த வகையில தான் நான் சீமானை பாராட்டுறேன். அந்த 10 பேர், அதே 10 பேர் தான் எல்லா இடத்துலையும். எங்க பண்ணாலும் அந்த 10 பேர் தான். அவர் ஜோக் அடிச்சதா சொல்லி கை காட்டார், பகா பகா பகான்னு திட்டிட்டு அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காரு. கட்சி அரசியல் கட்சி நடத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கல. பீகார்ல ஒரு வருஷத்துக்கு அந்த கேஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னா உலகத்திலேயே இல்லைன்னா பீகார்ல இல்ல. அந்த மாதிரி ஊருங்க அது. ஒவ்வொருத்தனுக்கும் 10 பொண்டாட்டி 15 பொண்டாட்டி. வேலையே செய்ய மாட்டேங்கிறான். தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போது போய் பேசுறீங்கன்னாக்கா உங்களை 3 எலெக்ஷன்ல நிக்க கூடாது, தடை வச்சிருவாங்க. மோடி என்ன பண்ணாரு? தனக்கு கல்யாணம் ஆகலன்னு பிரம்மச்சாரின்னு போய் பேசி 2 முறை குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர். வணக்கம் சார். பீகாரில் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பீகாரில் வாக்காளர் உரிமை மீட்பு பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பேரணியில் கலந்துக்கிட்டதுனால இந்தியா கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை இது பாதிக்க நினைக்கிறீங்களா? பீகாரில் தாங்க பௌத்த மதம் இருந்தது. இன்னைக்கு பௌத்த மதம் அங்கே இருக்குது. இவ்வளோ சனாதனம் பேச்சு நடக்கலையே, பௌத்த மதம் தான் அங்கே இருக்குது. அதெல்லாம் அந்த ஊரெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் நீங்க ஒன்றும் பெருசா பேசணும் இல்லை. என்னப்பா? ஏன்னா பல சமயங்கள்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரே இது ஹோல்டு இந்த சனாதன கட்சி பாஜகவுக்கு ஹிந்தி பேசுற மாநிலங்கள் தான் அவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற எங்கேயுமே அவங்க இல்லை. குஜராத்தில் கூட அவங்க காலி. தேர்தல் ஆணையத்தை கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கை நடத்தினது. இன்னைக்கு அது வட்ட வெளிச்சம் வழி வந்துருச்சு. தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போது போய் பேசுனீங்கன்னாக்கா உங்களை 3 எலெக்ஷன்ல நிக்க கூடாது, தடை வச்சிருவாங்க. மோடி என்ன பண்ணாரு? தனக்கு கல்யாணம் ஆகலன்னு பிரம்மச்சாரின்னு போய் பேசி 2 முறை குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். படிச்சேன்னு சொல்லி டிகிரி எல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த டிகிரி ஃபேக்குன்னு இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. இதுக்கே அவர் 7 வருஷம் உள்ள தள்ளலாம். இவ்வளவு இருக்குது. இன்னைக்கு அவங்க கொண்டுக்கிற சட்டத்துல முதல் ஆளா உள்ள போறது மோடி தான். இதெல்லாம் இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு பல்வேறு வகையான என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் பேர் அமித்ஷா. அவனும் ஒழிப்பேன் இவனும் ஒழிப்பேங்கிறார். அவங்க வாயில நான் வருவேன்னு வரமாட்டேங்குது. அதை பாத்தீங்களா நீங்க? நான் ஜெயிப்பேன்னு வரமாட்டேங்குது. உங்களை கொண்டு போடு, அவரை கொண்டு போடு, அவனை கொண்டு போடு, இவனை கொண்டு போடு. நீ என்னையா பண்ண போற? நீ என்ன பண்றதா இருக்கிற? அதுதான் கேள்வி. உனக்கு நம்பிக்கையில உனக்கே தெரிஞ்சு போச்சு. உன் கதை தெரிஞ்சு போச்சு. உனக்கு கதை கந்தலாகி போச்சு. தேர்தல் ஆணையம் ஒன்று கையை மாட்டிக்கிச்சு, திரும்பி வராத அளவில் போய் மாட்டிக்கிச்சு. irrevocably இன்ட்ரப்ட். அடுத்தது அமலாக்கத்துறை இன்னைக்கு பல்ல பிடிச்சி தூக்கி எரிஞ்சு விட்டாங்க. நீதிமன்ற நீதிபதிகள் உங்களுக்கு எகேன்ஸ்டா தீர்ப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது 3 வச்சுக்கிட்டு தான் நீ ஓட்டிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அது 3 கையை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? எப்படி ஜெயிக்க போற? இன்னைக்கு அத்தனை எதிர்கட்சி ஒன்னா சேர்ந்து போறாங்கன்னு போது நீங்க என்ன சொல்றீங்க? பயத்துல ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சரி, ஆமா, பயத்துல ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டு வைப்போ? உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், சொல்லுங்க. பள்ளிக்கூடத்தில் படிச்ச கதை. விறகு கட்டையெல்லாம் தனித்தனியா இருந்தது. இது காலில் இது பண்ண உடனே உடஞ்சி விழுந்துருச்சு. அதே ஒரு கட்டா கட்டி இது பண்ணாங்க, இது பண்ணாக்க உடையல, நடக்கல. அதை பார்த்த பிறகு தான் நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு புரியுது. அதே தான்
இவங்கெல்லாம் எதிர்கட்சியா இருந்து தனித்தனியா இருக்கும்போது அவங்கள உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க, ஒரு கட்டா நின்று உறுதியா நின்ட்டாங்க. இவங்க ஒன்னா இருக்காங்க, தேர்தல் வரப்ப திரும்ப பிரிஞ்சுறாங்களே, அது அவங்க எதிர்பார்ப்பு. அதான் எத்தனை தடவை அவங்க பிரிஞ்சாங்க? இல்ல இப்போ எல்லாம் இப்போ 2019 2024 2 நாடாளுமன்ற தேர்தலையும் எடுத்துப்போமே, சரி, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில இருந்து வெளியே போனவர் தானே சார்? ஆமா. அதே மாதிரி மம்தா வந்து நான் வந்து தனியா வெஸ்ட் தான் பெங்கால்ல தனியா தான் நிப்பேன்னு சொல்லுவாங்க, கேரளால கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா பேசுறாங்க, தேர்தல் வந்தா மட்டும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அந்த அதனாலதான் தொடர்ந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த பலகீனம் இருக்கு. ஆனா இந்த தடவை அப்படி பிரிஞ்சு இருந்து என்ன ஆச்சு? 30 சீட்ல தப்பி பிழைச்சாரு அவரு. எங்க வந்தது கண்டம் தெரியுங்களா? எதிர்கட்சிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. தான் கட்சியிலே ஒரு ஆள் குழி வெட்டினார், ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல விட்டு கிழிச்சு விட்டாங்கல்ல. நீங்க பீகாரை கான்சென்ட்ரேட் பண்ணி சந்திரபாபு நாயுடு கையில போட்டு எல்லாம் பண்ணீங்க, ரைட்டு. வீட்டுக்குள்ளார ஓட்ட விழுந்து பொழந்துக்குச்சு, பூமி பொழந்துக்குச்சு. அவர் தானே உன்னை கழுத்து எடுத்தாரு. கொஞ்சம் இன்னும் ஒரு 10 சீட்டு குறைஞ்சிருந்ததுன்னா மோடி சென்ட்ரல் ஸ்டேஷன் டீ வித்துட்டு இருந்திருப்பார். அமித்ஷா வந்து எக்மோர் பேல்பூரி வித்துக்கிட்டு இருந்திருப்பார், பானிபூரி வித்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸ்டாலின் போய் பிரச்சாரம் பண்றாரு, ராகுல் காந்தியும் இந்த பேரணியில எல்லாம் பங்கேற்றுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி வளர்ச்சி பீகாருக்கு இல்லையே அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்டா இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? யாருக்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கீங்க? சென்ட்ரல்ல காங்கிரஸ் இருந்துச்சு. ஒரு கதை, ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு, சொல்றேன் கேளுங்க. பீகாரை பத்தி அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுங்க. எங்க மருத்துவத்துறையில ஒரு கணக்கு என்ன தெரியுங்களா? ஒரு தொத்து வியாதி வருதுன்னு வச்சுங்க, ஒரு காலரா அது மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க, அதை அழிக்கிறதுக்கு, அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். இன்னைக்கு காலராவெல்லாம் இல்லை. போலியோ வந்து அந்த காலத்துல நிறைய இருந்து இன்னைக்கு இல்லை. அதுக்கு உலக சுகாதார கழகம் எதை குறியீடா வைக்கிறான் தெரியுங்களா? உலகத்துல அதை ஒழிச்சிட்டோம் சுத்தமா, அந்த நோயே இனி உலக பூமியில இல்லை, அது இது பண்ணியாச்சு அப்படிங்கிறத எப்படி வைக்கிறான் தெரியுங்களா? பீகார்ல ஒரு வருஷத்துக்கு அந்த கேஸை ரிப்போர்ட் ஆகலைன்னா உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். பீகார்ல இல்ல. அந்த மாதிரி ஊருங்க அது. அந்த மாதிரி கங்கா ஓடுதுங்க, கடல் மாதிரி ஓடுதுங்க. இப்படி நடந்து போனோம்னா பாக்குறதுக்கு பயமா இருக்கும், அந்த மாதிரி ஓடுது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாதுங்க, பைப் போடல, அந்த மாதிரி ஊர் அது. அங்க இருந்திருக்கேன். அப்பேற்பட்ட செழிப்பான பூமிங்க அது. இவனுங்க கையில சிக்கிக்கிட்டு தானா விளையுதுங்க. ஆப்பிரிக்கா மாதிரி. ஆப்பிரிக்கா போனீங்கன்னா இன்னைக்கு வரலும் நம்ம வந்து மனிதன் வந்து பெருசா பார்க்காத ஒரு கண்டமா தான் அது இன்னைக்கும் இருக்குது. ஜாம்பேசின்னு ஒரு நதிங்க, அதுல நீந்திக்கிட்டு போற பிராணிகள் என்ன தெரியுமா? மீன் மாதிரி நீர் யானை. நீர் யானை கூட்டமா அப்படியே எருமாடு மாதிரி மேய்ஞ்சி அப்படியே மேய்ந்துக்கிட்டு வரும். பெரிய சின்ன ஷிப்பில் கூட்டு போவாங்க. அதில் நான் போயிருக்கேன். உலகத்தினுடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி விக்டோரியா ஃபால்ஸ் அந்த நதியில தான் உழுவுது. 2 பக்கமும் கரும்பும் நெல், இது ஆப்பிள், அது இதுன்னு அதுவா காட்டு செடி மாதிரி வளர்ந்து இருக்குதுங்க. பசி எடுத்துன்னா இப்போ 2 ஆப்பிள் பிச்சுக்கலாம், பசி எடுத்துன்னா கொஞ்சம் கரும்பு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரி, நான்வெஜ் வேணுனாக்கா ஒரு சிங்கம் அப்படி இருக்கும், சிங்கத்தை அடிச்சு கொண்டு நான்வெஜ் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட பூமிங்க. ஒவ்வொருத்தனுக்கும் 10 பொட்டாட்டி 15 பொட்டாட்டி, வேலையே செய்ய மாட்டேங்கிறான். எலக்ட்ரிசிட்டி இது பண்ணாக்கா வேண்டாங்கிறான். அந்த மாதிரி இருக்குது. ஏறத்தாழ நான் அதை வந்து எங்க பார்த்தேன்னா பீகார்ல பார்த்தேன். ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கணும், ரிசர்வ் பண்ணாக்க நம்ம சீட் இருக்கும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் உங்க திருப்பதி தாண்டவங்கள தான். அது கேள்விப்பட்டேன். திருப்பதிக்கு அப்புறமெல்லாம் உங்க ரிசர்வேஷன் அது வெங்காயமா, காட்பாடி தாண்டினதுக்கு அப்புறமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சது. எத்தனை தடவை மாட்டிருக்கேன் தெரியுங்களா? ட்ரெயின் டிக்கெட்டுங்கிறதுலாம் கதையே கிடையாது. ஒரு தடவை கல்கத்தாவில இருந்து அஸ்ஸாம் போறேன் ட்ரெயின்ல. பிளாட்ஃபார்மை மாத்திட்டான் இந்த ட்ரெயினிங்.
எங்க ட்ரெயின் வேற பிளாட்ஃபார்ம் மாத்திருக்காங்க. நாங்க எல்லாம் ஒரு செட் இங்க நின்றுகிட்டு இருக்கோம். என்னடா நம்ம ஊருக்கு கொஞ்சம் பேசஞ்சர்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நமக்கு போற எல்லாம் நின்றுட்டு இருக்கு, நமக்கு ட்ரெயினே வரலீங்களா. ஒருத்தர் சொன்னார், சார் என்னமோ சொன்னான் சார், இது என்ன தெரியல சொல்லிட்டு பிறப்புக்கு இது பண்ணாக்கா 4 பிளாட்ஃபார்ம் தாண்டி அந்த பக்கம் இருக்கு. அது அனௌன்ஸே பண்ணல அவரு. அது பாட்டுக்கு அந்த மாதிரி அந்த ஊரு ட்ரெயின் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க சீட்டுல நீங்க போக முடியாது, எந்திரிச்சிங்கன்னா இன்னொருத்த வந்து உட்காந்துரும். அந்த மாதிரி ஊரு. டிக்கெட் வாங்க மாட்டான். அதாங்க அது ஊர் ரயில். இன்னைக்கு வரல அவங்க அப்படித்தான் இருக்காங்க. பீகார் அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு வரல என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஒரு தடவை என்னாச்சுன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து பல டாக்டர்கள்லாம் செலக்ட் பண்ணி பீகார்ல போய் சில இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இதெல்லாம் பார்க்கணும், ஸ்கீம் எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் போட்டாங்க. அதில் நானும் ஒருத்தர் அதில் மாட்டினேன். அப்போ புறப்படும் போது என்னுடைய நண்பன் சொன்னான், அவங்க பீகாரில் எடுத்துக்கிட்டு தொலைஞ்சு போடு சொன்னா கேடு, அது ஊராடாது அப்படின்னு. அப்பதான் போயிட்டு உடனே எங்கெல்லாம் முடியாதுட்டு அந்த மாதிரி ஊர் அது. ஆனா பாத்தீங்கன்னா வரலாற்று எடுத்தீங்கன்னா பௌத்த மதம் அங்கதான் உருவாச்சு, சமண மதம் அங்கதான் உருவாச்சு, எல்லாம் அங்கதான் உருவாச்சு. அப்பேற்பட்ட செழிப்பான பூமி அது. மக்கள் வந்து எதை பத்தியும் கவலைப்படாத மக்கள், எதை பற்றியும் கவலைப்படாத மக்கள். ஒண்ணுமே பண்ண முடியாது மருத்துவத்துறையில. அதனாலதான் அங்க வந்து படிப்புன்னு எடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இயற்கை வளம் தானா வருது. எதுக்கு படிப்பு, எதுக்காக வேலை செய்யணும், அவ்வளவுதான். ஜாம்பியால என்ன பார்த்தோன்னா அதே தான், எதுக்குடா வேலை செய்யணும், தானா வருது, பச்சை எடுத்து தான் சாப்பிட்டு கிடையாது, உழைக்கிறதுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி தானே செழிப்பான பூமி அது. நீங்க செழிப்பான பூமின்னு சொல்றீங்க, அங்க இருக்கிற பீகார்ல இருக்கிற மக்கள் தான் இங்க வந்து கட்டட தொழிலாளியாகவும் எல்லா சென்னையவே அவங்க இல்லைன்னா இங்க சென்னையை ஸ்தம்பித்து போற அளவுக்கு இங்க இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் அவங்க தான். உண்மை உண்மை. ஏன் தெரியுங்களா, வேலைக்கு அங்க ஒண்ணுமே வாய்ப்பு இல்லை, வேலைக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல பிரசாத் வந்து தான் கொஞ்சம் மாத்தினார். நல்ல பிரசாத் வர்ற வரலுமே அது பீகார் ஒரு பரிதாபத்துக்குரிய ஊராக தான் இருக்கு. என்ன சொல்லுவாங்க, அந்த ட்ரெயின்ல வருவோம் நாங்க, கல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு வருவோம், ட்ரெயின்லயே வருவேன் நான். அந்த தண்டவாளத்துக்கு 2 பக்கமும் அப்படியே தண்ணி ஓடியாருங்க. வாத்து கீத்தெல்லாம் அப்படியே சங்க இலக்கியங்கள்ல வர்ணிச்ச மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே பயிர் வளைஞ்சிருக்கும், கோதுமை அப்படியே விளைஞ்சு கண்ணு கட்டினோர்ல இருக்கும். இவ்வளவுலாம் இருக்குதுங்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல வரவர் சொல்றாரு, இவ்வளவு ஒரு 4-5 பணக்காரருக்கு சொந்தங்க, 4-5 பணக்காரன் தான் வச்சிருக்கான் தண்ணி. அதெல்லாம் தாக்கூருங்கிறான், தாக்கூர் சொல்லிட்டு தான் அவனுக்கு வச்சதான் சட்டம். அவனுங்க யாரை வைக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும். நிதிஷ்குமார் ஒரு தாக்கூர் கிட்ட இருக்காரு. நிதிஷ்குமார் மாத்திரம் போன எப்படி ஜெயிச்சாரு, எப்படி இது பண்ணாரு, அவர்கிட்ட கூட்டணின்னு வச்சுட்டு தேர்தல் ஆணையத்தை கையில போட்டுக்கிட்டு நிதிஷ்குமாரை 2வது கட்சியா மாத்தி விட்டாங்கல்ல. தேர்தல் அப்படிதான் சீட்டு கரெக்டா 10 சீட்டு குறைச்சு கொடுத்து தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்கல்ல. தேர்தல் ஆணையம் இல்லைன்னு எப்படி நடந்திருக்கு. ஆனா அவர் தானே இப்ப சிஎம் இருக்காங்க. பாஜகவுக்கு அதிக சீட் இருந்தாலும் சிஎம் இருக்காருங்க. முக்கிய இலாக்கெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக இருக்கிற கதை தான். என்ன மரியாதை இருக்குது அந்த மனுக்கு? நாடாளுமன்ற கூட்ட திறப்பு விழா கூப்பிட்டாங்களா அந்த மாலை? இல்லை இது ராமர் கோயில் திறப்பு விழா கூப்பிட்டாங்களா? ஏன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, இடிபிறவி, சனாதன இது பிரகாரம் கேவலமானவர்கள், அவங்கள கூப்பிட மாட்டாங்க. அதே தான் நிதிஷ்குமார் மாத்திரம் அலங்காரமா பொம்மையா உட்கார வச்சுட்டாங்க. சுத்தி இருக்கிறது பூரா அந்த ஆளுங்க தானே உட்காந்துருக்காங்க. அதான் அதனாலதான் அந்த மக்களை எழுப்பி, பீகார் மக்களை எழுப்பிட்டாக்கா உலகமே எழுந்துட்ட மாதிரி கிடக்கும். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க சொல்ற கேள்வி ரைட்டு. ஆனா ஒரு அளவுக்கு இப்போ வந்து லல்லு பிரசாத் வந்து ஒரு அளவுக்கு மாத்தினாரு. இப்போ ஒரு அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு இதெல்லாம். பேரணியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் நடந்தது. அதுல ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயம் என்னன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப இதே பீகார்ல தான் நாங்க இந்தியா கூட்டணியை உருவாக்கணும். பாஜகவுக்கு எதிரான இந்த பேரணியில திரும்ப இந்தியா கூட்டணியை திரும்பவும் நாங்க ஒருங்கிணைக்கிறோங்க, சக்தி உள்ளதா மாத்திரம் திரும்பவும் கூட்டணி வெற்றி பெற்று பாஜக வீழ்த்தி பீகார்ல ஆட்சியை பிடிக்கும். ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பதவி விழாவுக்கு நான் திரும்பவும் கலந்துக்குவேன்னு சொல்றேன். உண்மையில அது நடக்குமா? அந்த நம்பிக்கை இல்லைன்னா அரசியல் நடத்தக்கூடாது.
நான் விஜய் பத்தி பேசுறதுக்கு அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் ஆரம்பிக்கிற கட்சி எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க? நான் என்ன சொல்லணும்? என்கிட்ட 10 பேர் தான் இருப்பான். அந்த வகையில தான் நான் சீமானை பாராட்டுறேன். அந்த 10 பேர் அதே 10 பேர் தான் எல்லா இடத்துலையும். எங்க போனாலும் அந்த 10 பேர் தான். அவரு ஜோக் அடிச்சதா சொல்லி கை காட்டார், பகா பகா பகான்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காரு. கட்சி அரசியல் கட்சி நடத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கல. அடுத்த முறை ஆட்சியினால் தான் பிடிப்பேன்றாரு. அந்த தைரியம் வாங்கும், அது இருக்கணும். ஒரு சீட்டு கூட வரமாட்டேங்க, ஒரு ஓட்டு கூட விழுவாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன சொல்றோம்? ஒளிமயமான எதிர்காலம் நம்ம கண்களுக்கு தெரிகிறது. ஆட்சியை பிடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஆட்சியில் அமர்ந்து விட்டதாக உணர்கிறேன். வந்து விட்டோம் தோழர்கள், எந்திரியுங்கள், வாருங்கள் அப்படின்னு சொல்றதுதான் வீரம். அப்படி சொன்னாதான் கட்சி நிற்கும். உண்மையா என்னவா இருக்குது ஏதுங்கிறது அசல் கள நிலவரம் என்னங்கிறது அங்க போனவங்களுக்கு தான் தெரியும். நான் இப்ப எனக்கு வருது, பதிவுகள் வருது. நேற்று நைட்டு ஊர்வலம் போயிருக்கிறாங்க. அப்படியே விளக்க வச்சுக்கிட்டு அப்பேற்பட்ட ஊர்வலம் ராகுல் காந்தி தலைமையில போறாங்க. இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கணும். கூட்டி வரப்பட்ட கூட்டம்னு சொல்லலாம், நிஜமான கூட்டமாகவும் இருக்கணும். நன்றி சார்.